known as the Indian High Chapral, is located in Penang, Malaysia. The villagers celebrated a culture festival on Sunday, 2nd August 2009. Every year in January, this event called Pongal or Harvest Festival is celebrated here. This festival, which originated from South India, was brought to Malaysia by their forefathers. This festival was celebrated because it was their last celebration. They are to vacate from their village because they lost a legal battle over their land. There were more than 1,000 people who came from all over the Malaysia. They gathered to pray. Some even took part in the traditional event like bullfight, grease pole climbing contest, clay pot breaking, music and dance. It was a multiracial. Citizen journalists Lunisa Rani and Thambirajan took the opportunity to the memorable moment of High Chapral Culture Festival. இருக்க போறோம். என்ன பாதுகாப்புன்னு சொன்னாக்கா இங்குள்ள மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு சரியான முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, அதாவது இந்த கம்பம் பாலாவை நாங்கள் உடைக்கிறதுக்கு தடை பண்ணுவோம். ஆனால் டெவலப்மெண்ட் உடைத்தால் எங்கள் முடிவு நாங்கள் துணிச்சலோடு இருக்கிறோம். இந்த கம்பம் பாலா மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு துணிச்சலோடு நாங்கள் இங்கே இருக்கிறோம். இதுதான் எங்களோட வேண்டுகோள். இங்கே வரக்கூடிய இந்தியர்கள் ஒட்டுமொத்த அரசியலோ இல்லை மற்ற இயக்கங்களோ இல்லாமல் கம்பம் பாலாவுக்கு முழுமையாக உதவி செய்ய வேண்டும் என்று நான் இந்த மக்களில் ஒருவனாக இருந்து சமுதாயத்தை கேட்டுவரமாக இறங்கி செய்யப்படலாம். இந்தியர்கள் அதாவது இலக்காரத்துக்கு சமமாக நான் ஒரு இந்தியர் கம்பம் அது வரலாறுல சேர்ந்தது. வரலாற்று பூசணிக்காங்கண்ணா அமைதியான சுற்றுச்சூழல் நீங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்க. அமைதியான இடம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அதாவது நீங்கள் கம்பத்து இது பேர் டவுனில் கம்பம் இருக்குல்ல, இந்தமாரி இந்த வசதி இருக்கீங்களே வேற எங்கேயும் வசதி வேற கிடைக்காது பாருங்க. இங்குள்ள மக்களை பற்றி இங்கே எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே இருந்தால் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும். இந்த சூழல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அமைதியான இடம். Di sini kita dapat satu beliau buat dari para peserta, oke. Oke, தூக்கி அடிங்க. அவங்க சரியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. யாரும் அவங்களுக்கு தரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏர்னிங் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அவங்களை ஒரு முறையோ 2 முறையோ அவங்க முன்னுக்கு வாங்க. குறிப்பாட்டி விட்டார்கள். ஒரு கலாச்சார இது நடக்குது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது சங்கடமாகவும் இருக்குது. வெற்றி அடையலாம். வீரர்
அதனால வந்து இது இந்த பாடலை கேட்டு விட்டா வந்து அந்த காலம் இல்லை என்றால் கிருஷ்ணங்க நான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டெல்லாம் இங்கே வந்து இந்த கம்பூங் கோபாலாவில் நடத்துகிறதா சொன்னாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு வயது 60 ஆகுது. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை நேரடியாக பார்த்ததே இல்லை. இன்றைக்கு தான் அதை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் உள்ளது தொலைக்காட்சியில் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் உள்ளதை. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இல்லைன்னா கூட இருந்தாலும் இந்த நாட்டில் இப்படி ஒன்று நடக்கிறது இன்றைக்கு தான் முதலாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து தொடர்ந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நிலைநாட்டணும். இந்த நம்முடைய இந்த கிராமம் வந்து பாரம்பரிய கிராமமாக இருக்கிற பாரம்பரிய சொல்லி இந்த மாநில அரசாங்கத்தையும் தேசிய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மூன்றாவது நபர் முயற்சிக்கிறார். ஏறிவிட்டார். மூன்றாவது நபர் ஏறிவிட்டார். இன்னும் 20 நபர்கள். மூன்றாவது 4வது நபர் ஏறி இருக்கிறார். கண்ணுக்குட்டியை நாங்கள் ஒத்திருக்கிறோம். பாருங்கள். ஜல்லிக்கட்டு சிறிது நேரத்துக்கு நாங்கள் ஒத்து வைக்கிறோம். வாருங்கள், மறுத்து மறுப்பது இந்த மாட்டை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். ஜல்லிக்கட்டு இன்றைக்கு 3 காளையை யாரும் Hey!